மகாலய அமாவாசைன்னா என்ன? மகாலய அமாவாசைக்கு அப்படி ஒரு முக்கியத்துவம் எதுக்கு கொடுத்துருக்கு? அன்றைக்கி எந்த மாதிரியான காரியங்களெல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாரும் அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். முதல்ல அமாவாசைனா என்னன்னு பார்ப்போம். அமாவாசை அன்னைக்கு சூரியன் சந்திரன் ரெண்டும் சேர்ந்து உதிக்கிற நாள் தான் அமாவாசை. பிரதி அமாவாசை அன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா சாயங்காலம் சந்திரோதயம் ஆகாது. ஏன்னா அது கார்த்தால சூரியன் உதிக்கும் பொழுதே சேர்ந்து உதிச்சு விடுறது. அந்த நாளை நம்மளுடைய மூதாதையர்களுக்கு செய்யக்கூடிய திதிகள் செய்யக்கூடிய நாளாக கருதப்படுறது. அதனால் பிரதி மாதம் அமாவாசை நாம் நம்ம பித்திருக்கள் மூதாதையர்களுக்காக எள்ளும் தண்ணியும் கலந்து திலதர்ப்பணம் பண்ணுறோம். அதை தவிர ஆடி அமாவாசை தை அமாவாசை முக்கியமாக கருதப்படுறது. அதில் என்ன விசேஷம்? ஆடி அமாவாசையும் தை அமாவாசையும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தமிழ் மாதத்தில் 12 ராசிகள் பேரை தான் 12 மாதத்துக்கு வச்சுருக்கோம். மேஷ மாதம் ரிஷப மாதம்னு. ஆடி மாதத்துக்கு கடக மாதம்னு பேர். தை மாதத்துக்கு மகர மாதம்னு பேர். இந்த கடக ராசி மகர ராசி ரெண்டுமே ஜலராசிகள். அதனால் அந்த மாதம் அந்த அமாவாசை ரொம்ப முக்கியமாக கருதப்படுறது. பிரதி அமாவாசையும் நம்ம மூதாதையர்களை நம்ம குறித்து பிதிர்க்கடன்களை செலுத்தும் விதமாக திலதர்ப்பணங்கள் செய்தாலும், இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை அன்னைக்கு செய்யக்கூடிய பித்திருக்கள் யார் அப்படின்னு கேட்டாக்க காருண்ய பித்திருக்கள்னு பேர். சாதாரணமாக பித்திருக்கள் அப்படின்னா அவர்கள்கிட்ட கோபம்னு ஒரு ஆயுதம் இருக்கும். அவர்களை குறித்து அந்த தினத்தில் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சிட்டோம்னா நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிடுறான். செய்ய வேண்டியதையும் செய்யாமல் செய்யக்கூடாததையும் செஞ்சுன்னு இருந்தோம்னா கோபங்கிற ஆயுதத்தினால நமக்கு சாபம் கொடுத்துட்றான். அதனால் என்ன ஆகிடுறதுன்னா, குடும்பத்தில் சரியான வம்சாபிவிருத்தி இல்லை, குழந்தைகள் பிறக்கிறதில்லை. குழந்தைகள் பிறந்தாலும் சரியாக பிறக்கலை. இந்த ஸ்பாஸ்டிக் சைல்டுன்னு சொல்கிறா அந்த மாதிரிலாம் பிறக்கிறது. அதுக்கப்புறமா நம்ம ஜாதகத்தை எடுத்துட்டு எல்லா இடத்துலையும் போய் பரிகாரம் தேடும்பொழுது காசி ராமேஸ்வரம் போய் திலஹோமங்கள்லாம் பண்ணுன்னு சொல்கிறா. எதுக்காக சொல்கிறா? பித்தர்களுக்கெல்லாம் நல்ல கதி கிடைக்கணும், பித்திரு தோஷம் போகணும்னு சொல்கிறதுக்காக. ஆக பித்திருக்களுக்கு உண்டான ஆயுதம் அந்த கோபம். ஆனால் இந்த மாலை பட்சத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்களுக்கு கருணையே உரு. காருண்ய பித்திருக்கள்னால் அவர்களுக்கு கோபங்கிறதே கிடையாது, கருணையே உருவாக இருக்கா. அவர் யார்கள்? அந்த பித்திருக்கள் யார் அப்படின்னு கேட்டாக்க, நமது குடும்பத்தில் நமக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகள் கல்யாணம் ஆகியோ கல்யாணம் ஆகாமலேயோ காலமாயிட்டா, கல்யாணமாகி குழந்தைகள் இல்லாமல் காலமாயிட்டா, அதே போல் நமது தாயார் தகப்பனாருக்கு கூட பிறந்த சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரியம்மா அத்தை அத்திம்பேர் இவர்கள்லாம் குழந்தைகள் இல்லாமல் காலங்கதி ஆகிட்டாங்க, இல்லை ஆண் வாரிசு இல்லாமல் காலகதி ஆகிட்டா, இவர்களுக்கெல்லாம் பிரதி வருஷம் திதி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, பிரதி மாதம் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இவர்களுக்கெல்லாம் காருண்ய பித்திருக்கள்னு பேர். இவர்கள்லாம் இந்த புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷம்னு சொல்லக்கூடிய தேய்பிறையில் பௌர்ணமி கழிஞ்ச மறுநாள்லேருந்து அமாவாசை வரைக்கும் நம்ம வீட்டு வாசலில் நமக்கு திலதர்ப்பணங்கள் பித்திருக்காரியங்கள் செய்வார்களா என காத்திருப்பார்கள். அந்த சமயத்தில் 16 நாள், அதாவது இந்த பிரதமையில் ஆரம்பித்து பௌர்ணமி கழிஞ்ச முதல் நாள் பிரதமையில் ஆரம்பித்து அமாவாசை கழிஞ்ச மறுநாள் பிரதம வரைக்கும் 16 நாளுமே திதி பண்ணுறது ரொம்ப உச்சிதம். அப்படி இல்லைன்னால் நமது தாயார் தகப்பனார் திதிகள் இந்த 16 நாளுக்குள்ளே ஒரு நாள் வரும், அன்றைக்கி பண்ணுறது உச்சிதம். அதுவும் முடியல அப்படின்னா அமாவாசை மகாலய அமாவாசை அன்றைக்காவது தீர்த்தக்கரைனா சமுத்திரக்கரை நதிகளுடைய கரையில் குளத்தங்கரையில் இப்பெல்லாம் தேவாலயங்கள் வாசலில் கூட எல்லாரும் போய் அவரவர்கள் சக்திக்கு ஏற்றா போல் மினிமம் எள்ளும் தண்ணியும் கலந்து கோத்திரம் பெயர்களை சொல்லி திலதர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு சாப்பாட்டுக்கு உண்டான கறிகாய்கள் அரிசி பருப்பு வெல்லம் போன்றவைகளை கொடுத்து அந்த பித்திருக்களை திருப்திப்படுத்தி அவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதுன்றதான உன்னதமான ஒரு அமாவாசை மகாலய அமாவாசை. 12 மாதமும் பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணாமல் போனாலும் உத்தியோக நிமித்தம் ஆரோக்கிய நிமித்தம் அப்படி
டூர் போயிட்டே இருக்கா. எந்த ஊரில் எப்படி வசதி இருக்குதுன்னு தெரியல. அட்லீஸ்ட் இந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை பண்ணணும், அதுவும் ஞாபகம் இல்லை. கண்டிப்பாக இந்த மாலைய பக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 16 நாளும் பண்ணணும். இந்த 16 நாளும் பண்ண முடியலைனால் இந்த மகாலய அமாவாசை அன்னைக்காவது செய்து அந்த காருண்ய பித்தர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அந்த குடும்பம் மங்களகரமாக மனசாந்தியோட க்ஷேமமாக வம்ச அபிவிருத்தி உரிய காலத்தில் ஏற்பட்டு கணவன் மனைவிகளுக்குள்ள மனசாந்தியோட எந்தவித சச்சரவும் இல்லாமல் நீடித்து வாழ்வதற்கு இந்த மகாலய அமாவாசை காரியக்கிரமம் ரொம்ப ஒத்தாசை பண்ணுறது. இதெல்லாம் நம்ம நாளடைவில் காலக்கிரமத்தில் காலம் அவகாசம் இல்லைன்னு ஒரு பொய்யை சொல்லிண்டு எதை முதல்ல சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம்னா இந்த மாதிரியான நல்ல காரியங்களை விட்டுவிடுறோம். அது பிற்காலத்தில் நம்மளை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தி விடுறது. அதுக்கப்புறம் அதுக்கு பரிகாரம் தேடி அலையிறோம். பரிகாரம் தேடி அலைவதை விட பிராயச்சித்தம் தேடி செய்வதை விட அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்தந்த தேவதைகளுக்கு உண்டான ஆராதனைகளை செய்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று சிறந்ததான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு பிதிரு கடன்களை தீர்ப்பதற்கு உகந்ததான நாளாக மகாலய அமாவாசை கருதப்படுகிறது. இந்த மகாலய அமாவாசையை எப்படி நம்ம செய்யறது அப்படிங்கிறதான ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது நமது குடும்ப வழக்கப்படி செய்வது சிறந்தது. நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், அதாவது பெரியப்பா சித்தப்பா போன்றவர்களை கேட்டு நம்ம குடும்ப வழக்கம் என்ன என்று கேட்டு வீட்டிலே செய்வது சிறந்ததா, குளக்கரையிலோ தீர்த்தக்கரையிலோ கோவில்களிலோ ஒரு தகுந்த ஐயரை வைத்து கொண்டு செய்வது சரியா என்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி செய்தாலும் சில குடும்ப வழக்கங்களில் வீட்டில் ஒரு இலை போட்டு ஒரு படையல் மாதிரி செய்து பின்பு அதிலிருந்து ஒரு பாகத்தை எடுத்து காக்கைக்கு வைத்து வணங்குவது என்ற ஒரு பழக்கம் இருக்கிறது. சில குடும்பங்களில் பிரதி மாதமுமே இந்த மாதிரி பண்ணக்கூடிய நிலைகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி செய்யக்கூடிய காலத்தில் காக்கைக்கு கொண்டு போய் அந்த அமாவாசை அன்றைக்கி சாப்பாடு வைத்தோம்னால் சில இடங்களில் காக்கை எடுக்கிறதே இல்லை. இது நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது தோஷமோ, இதனால் ஏதாவது கெடுதல் ஏற்படுமோ அப்படி என்ற அச்சமெல்லாம் இருக்குது. காக்கை என்பது நமது மூதாதையர்கள் வரை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வம்சத்தை சேர்ந்த ஒரு பறவை. நம்மளை தெரியும், நம்ம தாயார் தகப்பனாரை தெரியும், அதுக்கு நம்ம தாத்தா பாட்டி தெரியும். ஏன்னா காக்கை யாரும் கொல்ல மாட்டா, அந்த பட்சியை யாரும் கொல்ல, அது பாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கும், அது ஆயுள் அதிகம். அதனால தான் காக்கைக்கு வைக்கிறதுன்னு ஒரு பழக்கம் வந்தது. அது காக்கை எடுக்கலைன்னா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ மரம் செடி கொடிகள்லாம் இல்லை. சென்னை போன்ற பெரிய நகரங்கள்லாம் மரம் செடி கொடி இருக்கிற இடத்துலலாம் காக்கை இருக்கும். அதோடு மட்டும் இல்லை, தினம் கொஞ்சம் காக்கைக்கு சாப்பாடு போடுறது அப்படிங்கிற பழக்கம் இருந்தால் தான் அந்த இடத்துக்கு அது வரும். அது வராத பட்சத்தில் அன்றைக்கி நம்ம அமாவாசை அன்னைக்கு படைத்து காக்கைக்கு போடும் பொழுது அது எடுக்கலைனால் எந்த விதமான தோஷமும் கிடையாது. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய பங்கு அதில் ஒரு பாகம் ஒரு பட்சிக்கு சேரணுங்கிறதாக நீ பித்திருக்களை பிரார்த்தித்து காக்கைக்கு வைக்கிற, அதோடு உன் வேலை முடிஞ்சுடுது. காக்கை எடுக்கிறதா எடுக்கலையா, எந்த பக்கம் பார்த்து எடுக்கிறது, இதனால் என்ன, அந்த மாதிரியான சகுனங்களை எல்லாம் பார்த்து பித்திரு காரியங்களை செய்ய வேண்டாம். அது அதற்கான பலனை நிச்சயம் தரும். நாம் எப்பொழுது பிதர்களை வணங்கி நமது குடும்ப வழக்கப்படி செய்கிறோமோ அப்பொழுதே அது நமக்கு பலனை தந்து விடுகிறது. காக்கைக்கு போடுவது என்பது நமது மன திருப்திக்காக செய்கிறோமே தவிர அதற்கும் இந்த பிதர் காரியங்களுக்கும் சம்பந்தமும் இல்லை. அதனால் நாம் அதனை மனதில் கொண்டு எந்த விதமான கவலைகளும் பட வேண்டாம் என்பதே எங்களை போன்றவர்களின் கருத்து. மேலும் மகாலய அமாவாசை என்று நமது வீட்டிலே செய்வது, வெளியில் போய் செய்வது, இவை அனைத்தும் நமது இடவசதி, திரவிய வசதி, நமது குடும்ப வழக்கம் போன்றவைகளை அனுசரித்து எந்த ஒரு காலகட்டத்திலும் இதை விடாமல் செய்வதே சிறந்தது என்பதால் அதனை எப்படியாவது அந்த மகாலய அமாவாசை என்றாவது
அந்த பிதர்களை உத்தேசம் செய்த இந்த பிதற்காரியங்களை செய்வது சிறந்தது.